80,000 ஓட்டு வந்து கரும்பு விவசாயிக்கு வந்தது. 80,000 வாக்குகள் கரும்பு விவசாய சின்னத்துக்கு வந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா அவ்வளவு பேர் வந்து தெரியல. திமுக கட்சி எடுத்து கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே கடைசியில் இப்ப தஞ்சம் அடைஞ்ச இடம் பாத்தீங்கன்னா திமுக தான். எந்தெந்த கட்சியை சொல்றீங்க? ஐயா திருமாவளவன் இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஐயா வைகோ இருக்கட்டும், இப்ப பாருங்க தேமுதிக. இப்ப நீங்க சொல்றீங்க திமுக எதிர்த்து எல்லாமே போய் கூட்டணி வச்சிட்டாங்க. இப்ப நீங்களும் திராவிடத்தை எதிர்த்து, அதாவது திமுக எதிர்த்து தான் கட்சி நடத்துறீங்க. நீங்களும் ஒரு நாள் போய் அவங்ககிட்ட சரணடைஞ்சு கூட்டணி வைக்கிற காலம் வரும்ல. நான் மான தமிழங்க, பிரபாகரன் பிள்ளை, புரியுங்களா? தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த நான் மான தமிழன், புரியுங்களா? இது ஏன் நாடு, ஓகேவா? நல்லன்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லன்மையாக்கி கொள்ளல் எங்க வேதம் சொல்லுது. அவரை பூரி வந்து ஓங்கோல் ஆந்திரவர், புரியுதுங்களா? தகுதியில அப்ப ஆம்பளையாகிறோம் எல்லாரும் அப்பனா ஆக்கலாமா? இல்ல ஆம்பளையாகிறோம் எல்லாரும் புருஷன் ஆக்கலாமா? சொல்லுங்க. இரண்டாவதமா அப்படிதான் நீங்க கேக்குற கேள்வி அப்படிதான் இருக்குது. சரி, எனக்கு தகுதி இருக்கு, ஆந்திரா ஆள் விட்டுருவீங்களா? நேர்மையா அரசியல்ல போர் செய்யறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கேடுகட்ட கேவலம் கட்ட பொழப்பு எங்களுக்கு கிடையாது. நீ ஏன் நான் வாடா நேர் மோதலான்னு பேசுற ஆள் தான் நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகளும் சீமானம், புரியுதா? 234 தொகுதியில ஒரே சின்னத்துல நான் போட்டி போடுறேன். 234 தொகுதியில திமுக போட்டி போடுமா? அதிமுக போட்டி போடுமா? தனிச்சு சொல்றீங்க. எங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு 36 லட்சம் வாக்கு. நாம் தமிழ் தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு 36 லட்சம் வாக்கு. திமுகவோட வாக்கு எவ்வளவு? நீங்க தெலுங்கு பேசுற தெலுங்கர்கள், கன்னடம் பேசுற கன்னடர்கள். இதுல எங்க சரி நீங்க திராவிட மொழியில பேசுங்க பாப்போம். திராவிட மொழியில நாங்க எப்படி இதான் கேட்டீங்க. இப்ப கேள்வி என்ன? திராவிட மொழியில பேசுங்க. ஐயா ஸ்டாலின் பேசுங்க. திராவிட மாடல்ல பேசுங்க. திராவிடம்னா என்ன மொழி சொல்லுங்க. அவங்கள திராவிட மொழியில பேச நான் அறுத்து போடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்றீங்களா? எல்லாரும் தான் சொல்றேன் திராவிடம் வேணும்னு பேசுறீங்க இல்லைங்க. திராவிட மொழியில பேசுங்க. நான் பேசுற மொழி என்ன? தமிழ். ஆந்திராவில் பேசுற மொழி என்ன? தெலுங்கு பேசுறாங்க. கர்நாடகாவில் பேசுற மொழி என்ன? கர்நாடகால கன்னடா பேசுவாங்க. கேரளால என்ன பேசுறாங்க? மலையாளம். சரி, திராவிட நாடுல திராவிட மொழியில் பேசுங்க. திராவிட மொழி. வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அந்த திருச்சி மாநாட்டுல பாத்தீங்கன்னா மக்களின் மாநாட்டுல திமுக துண்டறிக்கை கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு காணொலி, உங்களோட காணொலி வெளியே வந்துச்சு. உண்மையிலே அப்படி என்னதான் நடந்தது அங்க? புரியுங்களா? நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சி மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. இதுல எதுக்கு டிஎம்கே நோட்டீஸ் உள்ள வருது? ஏன் வருது? அங்க என்ன நடந்தது? அந்த தகவல், முழு தகவலை மக்களுக்காக சொல்லுங்க. திருச்சியில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் வந்து எல்லாருமே அண்ணா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே உட்காந்து கேட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து துண்டறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் இருந்தவரை கேட்டு வாங்கினாரு. வாங்கி அவர் படிக்கும்போது நான் திரும்பி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து கரும்பு விவசாய சின்னம் இருந்தது. இதை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. விவசாய சின்னம் தானே உங்களுக்கு? விவசாய சின்னம் ஐயா, எங்களோட சின்ன விவசாய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை விவசாயி. நாம் தமிழர் கட்சி வந்து 2021 போட்டி போடுறது கரும்பு விவசாய சின்னத்தில். அதுக்கப்புறம் மைக்கு சின்னம் மாறி, அதுக்கப்புறம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இப்போ ஏற்கலப்பை விவசாயம் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே கூடின அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் கரும்பு விவசாய சின்னம் பொறிக்கப்பட்ட துண்டறிக்கை பிரச்சாரம் கொடுக்குறீங்கன்னா அப்போ அது என்ன உள்நோக்கமாக இருக்கும்? கேள்வி எழுதுங்களா இல்லையா? நாங்கள் கூப்பி என்னங்க நில்லுங்க அப்படின்னா நோட்டீஸை கீழே போட்டு ஓடுறாங்க. ஒருத்தரை மட்டும் பிடிச்சோம். எவ்வளோ நோட்டீஸ் இருக்கும் தோராயமா? குறைஞ்சபட்சம் ஒரு 4000 நோட்டீஸ் இருக்கும். 4000 5000 கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து மொத்த நோட்டீஸ் எரிச்ச காலையில் கூட நாங்கள் வலைவெளியில் பதிவு பண்ணியிருக்கோம். என்ன எந்த மாதிரி நோட்டீஸ்லாம் பார்த்தீங்க? இப்போ 2 நோட்டீஸ் ஐயா. ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி வந்து வாழ்க ராணுவ வீரர், வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம் ஒரு நோட்டீஸ். ஐயா ஸ்டாலினோட இப்போ அந்த 5000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா, அது சார்ந்து ஒரு நோட்டீஸ். மொத்தம் 2 நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால அதை பார்த்தோன்னே சரி இது ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுதாரிச்சு பாருப்போ அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் மாறி மாறி கொடுத்துருந்தாங்க. இது ஏன் கொடுத்தாங்கன்னா இங்கே மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டுக்கு வந்தவங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு விடுகாலம் பிறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லிட்டு ஏங்கி நிற்கிற மான தமிழர்கள் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒன்று நடந்தது. அந்த இடத்துல வந்து படிச்சவனும் இருப்பான், படிக்காத பாமர மக்களும் இருப்பாங்க. எண்ணங்களை பார்த்து வாக்களிக்கும் சின்ன இது விவசாய சின்னம், சீமான் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்துறவங்களும் இருப்பாங்க. எப்படின்னா போன 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களோட மைக்கு சின்னத்தை பிடிங்கின்னு கரும்பு பிடிங்கின்னு மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. இப்போ 24 தேர்தலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா 80,000 ஓட்டு வந்து கரும்பு விவசாயிக்கு வந்தது. 80,000 வாக்குகள் கரும்பு விவசாய சின்னத்துக்கு வந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா அவ்வளோ பேர் வந்து தெரியல. இது வரைக்கும் வந்து சீமான் கட்சி சின்னம் வந்து கரும்பு விவசாயம் நினைச்சிருந்தாங்க. ஆனால் நாங்கள் மைக்குக்கு மாறி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம். ஆனாலும் வந்து சின்னத்தை பார்த்து சீமான்னா சின்ன விவசாய சின்னம் அப்படின்ற எண்ணத்துல பதிஞ்சு போன மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ அது பயன்படுத்தி திருப்பி இந்த முறை வாக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழைய நோட்டீஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கொடுக்குறப்ப கைங்கெல்லாம் மாட்டினாங்க. அதை மாட்டி அந்த நோட்டீஸ் எடுத்து எரிச்சிருக்கோம். இல்லை நீங்க திமுக தான் செஞ்சு எப்படி சொல்றீங்க ஐயா? நான் ஏன்னா நீங்க வளர்ந்த ஒரு கட்சி, அவங்க பலமுறை ஆட்சியில் இருந்துட்டாங்க. வளர்ந்த ஒரு கட்சியை வீழ்த்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. நீங்க திமுக தான் செஞ்சுச்சுன்னு எப்படி உறுதியான நண்பறீங்க?
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட கூட்டணி வச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்துப்பீங்கல்ல, ஐயா ஓ பன்னீர்செல்வம் போய் சேர்ந்துருக்காரு கட்சியில. நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க வளர்ந்த ஒரு கட்சி, நாங்க வளர்ந்த ஒரு கட்சி, அவங்க வந்து திமுக தான் பண்ணிச்சுன்னு எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஒரு திமுக எப்படி எப்பவுமே திமுக கட்சி வரைக்கும் வரலாறு பாருங்க. திமுக கட்சி எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே கடைசியில் போய் இப்போ தஞ்சம் அடைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா திமுக தான். எந்தெந்த கட்சியை சொல்றீங்க? ஐயா திருமாவளவன் இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஐயா வைகோ இருக்கட்டும், இப்ப பாருங்க தேமுதிக போயிட்டாரு. ஐயா விஜயகாந்த் இருக்கிறப்போ ஆனந்த் சிங்கமா இருந்து கர்ஜிச்சாரு, கலைஞர் விமர்சிச்சாரு. ஆனா இப்போ அக்கா பிரேமலதா போயிட்டு அவங்க கிட்டே கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்களை எதிர்த்து அரசியல் செஞ்ச எல்லாருமே தஞ்சம் அடைகிற இடம் பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்குது. இதுல பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கூட்டணி வர வச்சிடணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க திமுக எதிர்த்து எல்லாமே போய் கூட்டணி வச்சிட்டாங்க. இப்ப நீங்களும் திராவிடத்தை எதிர்த்து அதாவது திமுக எதிர்த்து தான் கட்சி நடத்துறீங்க. நீங்களும் ஒரு நாள் போய் அவங்ககிட்ட சரணடைஞ்சு கூட்டணி வைக்கிற காலம் வரும்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயா. எப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தான் யாரு அப்படின்னு உணராதவன் போய் அடைஞ்சான். இப்ப நான் யாருன்னு நான் உணர்ந்துட்டேன். நீங்க யாருன்னு எப்படி உணர்ந்தீங்க? எதை வச்சு? மான தமிழங்க, பிரபாகரன் பிள்ளை, புரியுங்களா? தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மான தமிழன், புரியுங்களா? இது ஏன் நாடு, ஓகேவா? நல்லன்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லன்மையாக்கி கொள்ளல் எங்க வேதம் சொல்லுது. இந்த வீட்டையே நாட்டி நீ ஆள்றான்றாங்க. நான் ஏன் அடுத்த மாநிலக்காரன் கொடுக்கணும், புரியுதா? நான் இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து தமிழன் நீ நினைக்கிறீங்களா? ஐயா ஸ்டாலினோட பூர்வீகம் எங்க? ஓங்கோல் தமிழ்நாடு தான் அவரு. எங்க போய் எப்படி சொல்றீங்க தமிழ்நாடு? அவங்க அப்பா கக்கூஸ்ல உட்காந்து வந்தாரு. எதில் வந்தாரு? ட்ரெயின்ல. எங்க வந்தாரு? திருவள்ளூர் தான் சொல்லிக்கிறாங்க. திருவள்ளூர் கிடையாது, அவர் பூர்வீகம் வந்து ஓங்கோல், ஆந்திரா அவரு, புரியுதுங்களா? அதனால வந்து பிற மாநிலத்துக்கு என் நாட்டை ஒப்படைச்சுட்டு அவங்க அடிமை வாழ்க்கை நான் தயார். தகுதியுள்ள யாரும் ஆளல தப்பு என்ன இருக்கு? அதுல போய் என்ன இருக்கு? தகுதியுள்ள அப்ப ஆம்பளை வரும் எல்லாரும் அப்பனா ஆக்கலாமா? இல்ல ஆம்பளை வரும் எல்லாரும் புருஷன் ஆக்கலாமா? சொல்லுங்க. இப்படி விதண்டாவாதமா அப்படிதான் நீங்க கேட்கற கேள்வி அப்படிதான் இருக்குது. சரி, எனக்கு தகுதி இருக்கு, ஆந்திரா ஆள் விட்டுவீங்களா? இந்த இந்திய நிலப்பரப்புல சீமானுக்கு ஏத்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான தலைவன் யாருன்னா சொல்லுங்க பாக்கலாம், புரியுதுங்களா? ஆந்திரா ஆள விடுங்களேன், கர்நாடகா ஆள விடுங்களேன், கேரளா ஆள விடுங்களேன். ஏன் எங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது? இதுதாங்க தமிழ்நாடு. ஒரே ஒரு நிலம் தான் இருக்குது. பக்கத்துல ஈழத்துல போராடணும், அடிச்சு வெட்டி கொண்டுட்டீங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு நிலம் இருக்கு. இந்த ஒரு நிலப்பரப்பு தான் இருக்குது. இந்த நிலத்தை நான் பாதுகாக்கணும்ல, அதான் சொல்றோம். திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் அத கமெண்ட்கள் இன்ஸ்டாகிராம்ல அந்த கருத்துக்கள் சொல்லிருங்க. சின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி அதை வீழ்த்தணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அவங்களே துண்டறிக்கை அடிச்சு வச்சுக்கின்னு திமுக வீழ்த்தறதுக்கு ஒரு வழி தெரியாம அவதூறு பரப்புறாங்க சீமான் தம்பிகள்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த துண்டறிக்கை கண்டுபிடிச்சி அந்த வீடியோ வெளியிட்டீங்கல்ல, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சி திமுக துண்டறிக்கை தர மாதிரி தந்து எங்களை வீழ்த்தறதுக்கு இது ஒரு சதி திட்டம் போட்டுதுன்ற மாதிரி கருத்து வந்திருக்கு. ஐயா, இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்க நேர்மையான அரசியல்வாதிகள் இதே திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, மற்ற கட்சியில இருப்பாங்க, அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க, அவங்களையும் வச்சுக்கோங்க. எல்லாருமே கேட்டு பாருங்க, நேர்மையா அரசியல்ல போர் செய்யறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கேடுகட்ட கேவலம் கட்ட பொழப்பு எங்களுக்கு கிடையாது. நீ ஏன் நான் வாடா நேர் மோதலான்னு பேசுற ஆள் தான் நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகளும் சீமானம், புரியுதா? இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை பார்த்து இந்த வேலையை நாங்க பண்றேன், புரியுதுங்களா? அரசு பண்ணா நெஞ்சொலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் நாங்க கிடையாது. யாரும் சொல்றீங்க நெஞ்சொலி? ஐயா செந்தில் பாலாஜி தான் சொன்னேன், வேற யாரு? அவர் தானே படுத்தாரு நெஞ்சொலின்னு சொல்லிட்டு. நேர்மையான அரசியல் செய்யற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சின்ன கட்சின்றீங்க? நான் 234 கட்சி நான் சொல்லுங்க. திமுக தரப்புல சொல்லிக்கிறேன். அவங்களுக்கே சொல்றேன் சின்ன கட்சின்னு சொல்றீங்க. 234 தொகுதியில ஒரே சின்னத்துல நான் போட்டி போடுறேன். 234 தொகுதியில திமுக போட்டி போடுமா, அதிமுக போட்டி போடுமா? தனிச்சு சொல்றீங்க. எங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு 36 லட்சம் வாக்கு. நாம் தமிழ் தெளிவா புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சியோட வாக்கு 36 லட்சம் வாக்கு. திமுகவோட வாக்கு எவ்வளவு நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க நெறியாளர் தானே, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, நீங்க சொல்லுங்களேன். என் வாக்கு 36 லட்சம், உங்க வாக்கு எவ்வளவு? 48 விழுக்காடு வச்சிட்டு இருக்காங்க. உங்க வாக்கு எவ்வளவு? 18 கட்சியை கூட வச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன் ஒருத்தனால 100 கிலோ தூக்க முடியும், உன் ஒருத்தனால எத்தனை கிலோ தூக்க முடியும், அதை சொல்லு. அவங்களதான் கேட்கணும். அப்ப யார் சின்ன கட்சி, யார் பெரிய கட்சி? நான் தனியால 100 கிலோ தூக்குறேங்க, நான் பல சரியில 10 பேர் சேர்ந்து 100 கிலோ தூக்குறோம். ஆனாலும் ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு தானே இருக்கு. அதாவது மக்களுடைய இவங்க வந்து வாக்கை வந்து மக்கள் கிட்ட கேட்டு பெறல, வாக்கை விலை கொடுத்து வாங்குறாங்க. மக்களை வந்து பிச்சைக்கார நிலைமையில வச்சுருக்காங்க, ஏழ்மை வறுமையில, புரியுதுங்களா? இப்போ வறுமையில இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவான், பசி பட்டியல் இருக்கிறான், 1000-500 கொடுத்தான்னா அந்த காசை வாங்கினதுக்கு இவன் நேர்மையை திருப்பி வாக்கு செலுத்துறான். ஆனா இவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் நேர்மையை செயல்படுத்துறது இல்லையே. மக்களோட ஏழ்மை வறுமையை பயன்படுத்த இது வரையும் ஆட்சி அமைச்சினாரு. காசு கூட ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க பாக்கலாம். மகளிருக்கு 5000 கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தீங்க? கஷ்டப்படான்னு கொடுத்தாங்க. இதுல என்ன தவறு? 60-50 ஆண்டுகளா ஆள்றீங்களே, மக்கள் வறுமையிலே இருக்கானே. 50 ஆண்டுகளா நீ மாறி மாறி ஏடிஎம் கேடிஎம் தான் நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க, மக்கள் இன்னும் வறுமையில இருக்கா? நாம் தமிழர் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிச்சிச்சு, இந்த வறுமையை எப்படி போக்குவீங்க? அதுக்கான திட்டம் உங்க கையில் என்ன திட்டம் இருக்கு?
ஐயா இவங்கள மாதிரி சாராயம் காட்சி விற்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி? ஐயா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முதல்ல சாராய கடை தான் மூடுவோம், நாங்களே அடிச்சு ஒடிச்சிருவோம் சாராய கடையை. புரியுதுங்களா? இந்த நாட்டின் பெரும்பாலும் மக்கள் வந்து வறுமைக்கு காரணம் மதுதான். பெரும்பாலான குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மது போதைக்கு அடிமைப்பட்டு வேலைக்கு போறது இல்ல. புரியுதுங்களா? வட இந்தியாக்காரன் உள்ள வந்துட்டான். ஒரு வருஷத்துக்கு சராசரி பாத்தீங்கன்னா 1,80,000 கோடி 1,80,000 கோடி வந்து வெளி மாநிலத்துக்கு போகுது வேலைக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒரு சொல்றீங்க? ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,80,000 கோடி ரூபாய் வந்து வட மாநிலத்தை வாங்கிட்டு போறான். அவன் செய்யாத வேலையை நீ செய்யணும் இல்ல, ஆனா உன் வேலையை அவன் செய்யறான், நீ வேலை செய்யல. காரணம் மது குடிச்சு போட்டு நீ ரோட்ல சுத்தி நிக்கிற, உன் வேலையை அவன் செய்யறான். புரியுதுங்களா? வேலைக்கு போனா வந்து தன்னால உங்க கேள்விப்படியா வர நீங்க வந்தா மதுவை மூடிடுவீங்க உறுதியா? அந்த வார்த்தையில இருந்து மாற்றம் கிடையாதுங்களா? இல்ல, வாய்ப்பே இல்ல. உறுதியா மூடிடுவீங்க. இப்போ அதிக பொருளாதாரம் ஈட்டுறது மதுவுல தான். அண்ணன் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்க சொன்னாலே இங்க மொத்த வெளிச்சப்ப தமிழ் வந்து ஓடிச்சு தூக்கிடுவோம். அது ஓகேங்க. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுவை மூடிடுன்றீங்க. அந்த மதுவால் ஏற்படுற இழப்பு, அந்த பண பொருளாதாரத்தை எப்படி திரும்ப பெறுவீங்க? ஐயா, மாற்று வழி என்ன இருக்கு நாம் தமிழர் கட்சியில? ஒரு நிமிஷம் இருங்க. 19 எல்லாம் சொல்ல நாங்க வந்தா மூடிடுவோம்னு. மற்ற நீங்க கேட்கற கேள்வி எனக்கு புரியுது. இப்ப மதுவால வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி வருதுன்னு நீங்க சொல்றீங்க. புரியுதுங்களா? அந்த 50 மது கடையை மூடிட்டா அந்த 50,000 கோடி என்ன பண்ணி நீங்க கேக்குறீங்க. பால் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆந்திரால இருந்து நம்ம வாங்குற பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு வந்து 1,25,00,000 லிட்டர் பால் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. 2018 கணக்குப்படி இப்போ அதிகமா போயிருக்கோம். 2018 கணக்கின் படி 1,25,00,000 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் தேவைப்படுது தமிழ்நாட்டு தேவைக்கு. புரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற பாலோட லிட்டர் அளவு பாத்தீங்கன்னா 25 லட்சம் லிட்டர் தான். மீது 1 கோடி வந்து ஆந்திரால வந்து இறக்குமதி பண்றோம். இதனால அவனுக்கு ஆண்டுக்கு நம்ம தர பணம் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி 2018 கணக்குப்படி ஆண்டு ஒன்றுக்கு 3 லட்சம் கோடி வந்து நீ வந்து ஆந்திராக்காரங்களுக்கு எடுத்து அவன்கிட்ட பால் வாங்கி நீ இங்க வியாபாரம் பண்ற. ஆனா நீ பால் உற்பத்தி பண்ணல. சாராயம் வித்தா 5 ரூபாய் கிடைக்குது, பாலை வித்தா 100 ரூபாய் கிடைக்குது. நீ 100 ரூபாய போகாம 5 ரூபாய்க்கு போறிய, என்ன அர்த்தம் அது? நீங்க சொல்லுங்க. நீங்க 5 ரூபா வருமானம் வர வேலை செய்வீங்களா, 100 ரூபா வருமானம் வர வேலை செய்வீங்களா? 100 ரூபாய் வருமானம் வேலை தான் செய்யும். 5 ரூபா வருமானம் வந்தா அதுல உங்க உடம்பு கெடுது, உங்க ஆரோக்கியமும் கெடுது. 100 ரூபாய் வேலை செஞ்சா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா. எது நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? 100 ரூபாய் வேலை தான். அந்த அரசு ஏன் 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற 3 லட்சம் கோடிக்கு விற்கிற பாலை தேர்ந்தெடுக்காம 50,000 கோடிக்கு விற்கிற சாராயத்தை தேர்ந்தெடுக்குது? அது ஆட்சியாளர்கள் தான் கேட்கணும். எல்லாமே அரசுலுங்க. நீ மது போதிலேயே இருந்தாதாங்க அவங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேன். மக்கள் எப்ப கேள்வி எழுப்பான்? தெளிவா இருக்கிறப்ப கேள்வி எழுப்பான். நீ தெளிஞ்சா கேள்வி கேட்ப. அதான் என்ன பண்ணா மூலிகை சாராய திறந்து குடினான்னுறாங்க. குடிச்சா நீ மது போதிலே இருப்ப. புரியுதா? மது போதில நீ அவளை கேள்வியை எழுப்ப மாட்டிய. ஏன் என்ற கேள்வி எதுக்கு எழுப்புன்னு சொல்றாங்கல்ல, இங்க ஏன்னு கேட்க மாட்டானே. எதுக்கு சொன்னா தலையை பூம்பு மாடுற மாதிரி அடிக்கிறான். அந்த ரேஜுக்கு தள்ளி வச்சிருக்கானே. புரியுதுங்களா? இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சி நிறைவேறிய போது எவ்வளவு பாலியல் வன்கொடுமை, 2.5 வயசு குழந்தை முதல்ல எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சொல்லுங்க. இதே ஐயா ஸ்டாலின் வீட்லயோ இல்ல அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏ வீட்லயோ இந்த மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் பண்ணவன உயிரோட விட்டுருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, விட்டுருப்பாங்களா? ஆனா எங்கேயோ பாமர மக்களுக்கு நடக்கின்றது நீ கடந்து போறீங்க. புரியுதா? அதாவது தனக்கு வந்தா ரத்தம் அடுத்துன்னு வந்தா தக்காளி சட்டின்னு நினைக்கிற அரசாங்கம். அதாவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தா மட்டும்தான் அது பாதிப்பு, அடுத்துன்னு வந்தா பாதிப்பு இல்லை. ஏன்னா என்னோட வழி அவனுக்கு தெரியல. அதனாலதான் நான் சீமான் சொல்றாரு, என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. ஆந்திரால ஐயா சந்திரபாபு நாயுடு செம்மர கட்டையை வெட்ட வந்தான்னு சொல்லி 20 தமிழர் அடிச்சு கொண்டார். நீங்க பாத்துட்டு அந்த வீடியோவை ஐயோ அம்மா ஐயம்மன் கழிக்கிற இன்னும் எங்களுக்கு வலிக்குது. இதே முகலிவாக்கத்துல சென்னையில பில்டிங் இடிஞ்சு விழுந்தது, பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. ஓடி வந்து பார்த்தாரு ஐயா கருணாநிதி, ஓடி வந்து பார்த்தாங்க அம்மையா ஜெயலலிதா. ஏன்னா சத்தம் போல தெலுங்குகள். புரியுதுங்களா? ஏன்னா பாசா ஓடி வந்துட்டாங்க. ஆனா தமிழ் 20 பேர் அடிச்சு கொண்டாங்களா? ஏன் யாரும் வாய் திறக்கல? இது வரைக்கும் வாய் திறக்கலையே. ஏன் வாய் திறக்கல? கடல்ல புடிச்சு போடுறான் மீனவன் தமிழ் மீனவன் சொல்றீங்க, தங்க பதக்கம் வேணும் வந்தா இந்திய மாணவன் சொல்றீங்க. எப்படி இது? நான் சாவரப்ப தமிழ்னா தேடுறேன், நான் வெட்டியை தூக்கி பிடிக்கிறப்ப நான் இந்தியனா தேடுறேன்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க என்ன அரசியல் நடித்து புரியுதுங்களா? இங்க என்ன காரணம்னா என்ன அடிச்சா அவனுக்கு வலிக்கல. ஏன் என் வலி புரியல? அப்ப அவன் என் தலைவனே கிடையாது. புரியுதுங்களா? ஏன் இன சார்ந்தவனை வச்சு எனக்கு வலிக்குங்க அவனுக்கு. நம்ம இன சார்ந்தவனை ஒருத்தர் அடிக்கிறான்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வலிக்கும். நீ அங்கிருந்து இங்க பஞ்சமொழி வந்து நீ ஏறி உட்காந்து முதலமைச்சர் பதவியில உட்காந்துக்குன்னு என்னாச்சா உனக்கு எப்படி வலிக்கும்? இன்னொரு கேள்வினா, இப்ப மக்களின் மாநாட்டுல அந்த காணொலி வெளியிட்டீங்க, அங்க எவ்வளவு மக்கள் கூடனாங்கண்ணா? ஐயா மொத்தம் வந்து நாங்க சொன்னா நீ நம்ப போறது இல்ல, நான் தெலுங்கு புழுறான்னு சொல்லுவீங்க. உண்மை என்னவோ என்னோட வழியில போடுற மக்கள் பார்வைக்கு வைக்க. உளவுத்துறை சொன்னது வந்து 5 லட்சத்துக்கு மேல, அதாவது 9,000 வாகனங்களுக்கு மேல வந்தது. காவல்துறை தரப்புல உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது, நாங்க சொல்லல. ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கிற போலீஸ் தான் சொல்லுது, உளவுத்துறை தான் சொல்லுது 5 லட்சம் மக்களுக்கு மேல கூடுனாங்க. 5:30 மணி வரை யாரும் வரல, கூட்டம் கம்மி தான்.
5:30 மணி வரை யாரும் வரல. நானே வருத்தப்பட்டு என்னடா இது அண்ணன் இவ்வளவு பேருக்கு மாநாடு போட்டாரு, ஆனா மக்கள் வரலையே, மனசு ஒடிஞ்சு போனேன். 5:30 மணிக்கு மேல திபு 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 திபுன்னு எங்கிருந்து வந்துச்சு அண்ணான்னு தெரியல. பில எல்லா இடத்துல இந்த ஒரு சேர் கிடைக்கல, ஒரு சேர் கிடைக்கல. சேர் இல்லாம தரையில உட்காந்து பார்த்தாங்க, சைட்ல உட்காந்து போனாங்க. அண்ணன் நடந்து போறாரு பாருங்க, அந்த வழியில உட்காந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வெளியே உட்காந்து ஜனங்க. இடம் 5 லட்சத்துக்கு மேல கொண்டீங்க. தாராளமா கட்டாயம் 5 லட்சத்துக்கு மேலதான். 5 லட்சத்துக்கு மேல கொண்டீங்க. கட்டாயம் சேர் உடைஞ்சிருக்கும், நிறைய பொருள் திருட்டு போயிருக்கும், அந்த மாதிரி நடந்திருக்குல்ல ஐயா? இது திராவிட கட்சி கூட்டம் கிடையாது ஐயா. மானத்தமிழ பிரபாகரன் பிள்ளைகள், புரியுதுங்களா? ஒழுக்கமே உருவான்ற பிரபாகரன் பிள்ளைகள், அதாவது சீமானைகளை வழி நடத்துறாரு. சரியா? எப்படிங்க சாத்தியமா நீங்க சொல்ற நம்பர் மாதிரி 5 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்றீங்க, ஒரு பொருள் ஒரு சேர் கூட உடைஞ்சிருக்காது. சாத்தியம் இல்லாத அசாத்தியப்படுத்துறான் பாருங்க, சாத்தியப்படுத்துறான் பாருங்க, அவன் தாங்க புரட்சியாளன். சாத்தியமற்றதை சாத்தியப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் புரட்சியாளன், அவன் தான் சீமானி. எங்கன்னு புரியுதா? புல்லு அடிக்குது பாருங்க பேசுறப்போ. அவ்வளவு ஒழுக்கமான கூட்டங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம். நாற்காலி கூட உடையலீங்களா? ஒரு நாற்காலி விடல, ஒரு சேர் ஓடி கிடையாது, ஒரு டேமேஜ் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்துல அவ்வளவு நீட்டா கிளீனா இருந்தது. என் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு வேன் வச்சு நான் கூட்டு நான் தனி என் கட்சி தொகுதி சார் நிறைய பேர் போனோம். எல்லா தொகுதியில ஆளுகளுக்கு நான் ஒரு வேன் வச்சுனா அப்படி போனோம். ஏன் சேர்ந்து ஒரு வேன் வச்சுன்னு வந்தாங்க. அதுல ஏடிஎம்கே பொறுப்பாளர் வந்தவர், என்ன இங்கிருந்து புகைப்படம் போடாதப்பா, நான் உங்க கூட வரேன், ஆசையை பாக்கணுன்னு. ஏடிஎம்கே பொறுப்பாளர் நாம் தமிழர் கூட்டத்துக்கு வந்தாருங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கட்சியில சேர்ந்துருக்காரு. இப்பதான் வந்தாரு. வந்துட்டு என் போட்டோ எடுத்து நீ போடாத, ஸ்டேட்டஸ் போடாத, பார்த்து எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நான் வானான்னு சொல்லிட்டு மாநாடு முடிஞ்சு இருங்கண்ணா போகலான்னு சொன்னான். உடனே அண்ணன் கூட்டத்தை முடிச்ச உடனே எல்லா சேரத்தை அந்த ஒழுக்கத்தை பார்த்துன்னா பிரமிச்சு போயிட்டார். என்னப்பா இப்படி ஒரு கூட்டமாப்பான்னு சொல்லிட்டு அவரே வாலண்டியா என்ன ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு தம்பினார். நான் எடுத்து என் முகப்பத்தில் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு அந்த போட்டோ வேணா போய் உங்களுக்கு தரேன். கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட புகைப்படத்தை வெளியிட வேணாம்னு சொன்னவரு கூட்டத்துக்கு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் போட்டோ நீ ஸ்டேட்டஸ் போட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சின்ன பொறுக்கப்பட்ட அந்த பேட்ச் நெஞ்சில குத்து தம்பி அவரே குத்தி வாங்கி குத்திக்கின்னு நான் செல்ஃபி எடுத்து வச்சுன்னா நான் உங்களுக்கு வேணா தரேன், அந்த புகைப்படத்தை நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. நீங்க ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், இல்ல அண்ணன் விஜய் அவர்கள் கட்சியில கூட இருக்கலாம், எந்த கட்சியில இருங்க, எல்லாருமே ஒரு அரசியல் சார்ந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நீங்க நினைக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. நீங்க ஒரு முறை சீமான் கூட்டத்தை பாருங்க. நான் நீங்க கத்துக்கணும் போங்க நான் சொல்ல வரல. பாருங்க அந்த பசங்க என்ன பண்றாங்க, சின்ன சின்ன பசங்க என்ன பண்றாங்க நீங்க பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என் கட்சிக்கு வாங்க அவங்களை கூப்பிடல, பசங்க என்ன பண்றாங்க நீங்க ஒரு வேலை பார்க்க வாங்கல, புரியுதுங்களா? அப்ப தெரிஞ்சுப்பீங்க சேர உங்களே ஒடிதா இல்ல என்ன நடக்குதுன்னு. அரசியல்ன்றது ஒரு சேவைங்க, ஒழுக்கம் வேணும், புரியுதுங்களா? ஆரவாரம் இருக்கக்கூடாது, அமைதி வேணும் அரசியல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மனைவி விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில, நாம் தமிழர் பார்வையில? ஐயா இது நான் உண்மையை வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்கள் கட்சி சார்ந்து சொல்றேன், நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, மற்ற கட்சி ஒருவர்களுக்கு ஒன்று சொல்றேன், இது அவரோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. இதுல யாரும் நம்ம நுழைய வேண்டியதில்லை, இதை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம், இதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நிறைய நாம் தமிழர் கட்சி நிறைய ஆபாசம் இதுவா பேசுறதெல்லாம் தாவேக தரப்பு காணொலியில் வரும். நீங்க பதிலுக்கு அவங்கள அந்த மாதிரி பேசணுன்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணலையா? ஐயா நாங்க என்ன கேட்டோம்னா, அவங்க ஆள போற தமிழ்ல ஐயா விஜய் அவர்கள் பாட்டு போட்டாரு. நானும் நினைச்சவன் தான், அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ் தேசிய தூக்கி வருவாரு, சீமானோட சேருவாரு, நாம இது மேல ரோட கத்த வேண்டியது நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சவன் தான். தமிழ் தேசியம் ஓங்க மேல நான் நினைச்சேன். ஆனா அவர் வந்தோடனே என்ன சொல்றாரு, திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கறேன்னா, இனம் செத்து குயிறப்போ வேடிக்கை பார்த்தா திராவிடம், வீட்டுல குழந்தை போயிட்டு அம்மா சந்தனத்தை தூக்கினாமான்னு சொல்றாங்க. நீ தமிழ் தேசியன்ற சந்தனத்தையும் பெரியார் என்ற சாக்கடையும் தூக்கின்னு வந்தா அடிக்குதான் செய்வேன், கீழே போடுன்னு. அந்த மாதிரிதான் ஐயா விஜய் மேல எங்களுக்கு உள்ள பெரிய மரியாதை இருக்கு. நாங்க அவர் இப்போ கூட போட்டுறோம், புரியுதுங்களா? இப்பவும் நான் சொல்றேன், அவரோட குடும்ப பிரச்சனை யாரும் நுழையாதுங்க, அது அவங்க பர்சனல் விஷயத்துக்கு அரசியல் சம்மந்தப்படுத்தவே படுத்தாதீங்க. விஜய் அவர்கள் தத்துவத்தை எதிர்க்க என்ன காரணம், அவர் என்ன தத்துவத்தை கொண்டு வந்துட்டாரு உங்களுக்கு எதிராக? அவர் திராவிடன்ற கொள்கையை தூக்கி பிடிக்கிறாரு, அதனால எங்களுக்கு பிடிக்கல. தமிழனும் தமிழ் தேசியத்தை திராவிடம் தான் கொண்டு குவிச்சது. ஈழத்துல சேர்த்து மக்கள் கொத்து செத்து கொண்டு குவிக்கிறப்போ இங்க ஆண்டு திராவிடம் தான். அது வரைக்கும் சீமான திராவிடத்துல பயணமானவரு. இந்த இனச்சாவுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா தெரியுது கொண்டு குவிச்ச மொத்த பேரும் திராவிடம் தான். அப்ப என்ன நடக்குதாங்க, ஓ இதுதான்டா பிரச்சனை, இவன் தமிழனா இல்ல திராவிடம் நம்மளை கொண்டு குவிச்சான், நம்ம தமிழனா ஒண்ணு சேரணும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கன்ற ஐயா மணியன் அவர்களை கொண்டு சீப்பாளி ஆரம்பிச்சு அது அப்படியே இருந்தது. அது ஐயா மணியன் அவர்கள் எடுத்து கொடுத்தாரு, இந்த இயக்கத்தை நீ எடுத்து நடந்தது. அதுக்கப்புறம் 2010 நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி அங்க வருது, புரியுதுங்களா? திராவிடன்றது வேற, தமிழ் தேசன்றது வேற. திராவிடன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க, காத்துல கயிறு திரிக்கிறது சம திராவிடன்றது.
திராவிடன்னு ஒரு இனமே கிடையாது. புரியுதுங்களா? தமிழ் தமிழ் பேசுறோம் தமிழர்கள் தான். தமிழ் பேசுறான் தமிழன், மலையாளி பேசுறான் மலையாளி, பீகார் பேசுறான் பீகாரி, தெலுங்கு பேசுறான் தெலுங்கர்கள், கன்னடம் பேசுற கன்னடர்கள். இதுல எங்க திராட்சை? நீங்க திராவிட மொழியில பேசுங்க பாப்போம். திராவிட மொழியில் நாங்க எப்படி பேசுறோம்? இதான் கேட்டீங்க இப்ப கேள்வி என்ன? திராவிடன்னு திராவிட மொழியில பேசுங்க. ஐயா ஸ்டாலின் பேச சொல்லுங்க திராவிட மொழி. திராவிட மாடல்லையும் பேசுறாங்களே. திராவிடம்னா என்ன மொழி சொல்லுங்க அவங்கள. தமிழ் தான் திராவிடம். என்னங்க சொல்றீங்க? கருவாடும் ஒண்ணு சாம்பாரும் ஒண்ணா? புரியுதா? அதாவது இல்லாத ஒரு மாயத்தோழி, இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க உருவம் கொடுக்க பாக்குறீங்க கற்பனையில. புரியுதுங்களா? அப்ப நீங்க திராவிடம்லாம் சொல்றீங்க. இனிமே நீங்க யாருன்னு தமிழ்ல பேசாதீங்க, திராவிட மொழியில பேசுங்க. தெலுங்கு பேசக்கூடாது, கன்னடம் பேசக்கூடாது, மலையாளம் பேசக்கூடாது, தமிழ் பேசக்கூடாது, திராவிட மொழியில தான் பேசணும். திராவிட மொழியில் பேச நான் அறுத்து போடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்றீங்களா? எல்லாரும் தான் சொல்றேன் திராவிடம் வேணும்னு பேசுறீங்க இல்லைங்க. திராவிட மொழியில் பேசுங்க. நான் பேசுற மொழி என்ன? தமிழ். ஆந்திராவில் பேசுற மொழி என்ன? தெலுங்கு பேசுறாங்க. கர்நாடகாவில் பேசுற மொழி என்ன? கர்நாடகால கன்னடா பேசுவாங்க. கேரளால என்ன பேசுறாங்க? மலையாளிகள் மலையாளம் பேசுவாங்க. சரி, திராவிட நாட்டில் திராவிட மொழியில் பேசுங்க. அப்போ திராவிட மொழியில் சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? திமுக திராவிடத்தை கொண்டு வரவங்க நெறியாளர் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தாங்க கேட்டீங்க. புரியுதா? இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நீங்க வந்து கதை கட்டி விட்டுருந்தா அதுக்கு நான் உட்காந்து நாங்க வந்து விளக்கு மொத்துக்க முடியாது. ஆல்ரெடி ஏற்கனவே திராவிட வந்து செத்து இல்லாத திராவிடத்தை கொண்டு குவிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த சித்தார்த்த ஒடிச்சிட்டாரு சீமான். அதனால திராவிடன்ற ஒரு மாயபம் ஒடிஞ்சு போச்சு. அதோட கத்தல் கூச்சல் கூப்பாடுதான் வந்து இந்த அலறல் சத்தங்கள் எல்லாம். இப்ப பாருங்க, தேர்தல் வந்துருச்சு, பணம் பறக்க போது பாருங்க. ஒரு ஓட்டுக்கு 100-200 கொடுத்துருந்தாங்க, இப்ப 5000-10,000 போயிட்டாங்க. புரியுதுங்களா? திராவிடம் வந்து அழிவை நோக்கி போயிருச்சு. இவங்க வைக்கிற அந்த பொய்யான பிம்பம் வந்து அழிவை நோக்கி போயிருச்சு. அதுக்காக கத்துறாங்க. இந்த மாயத்தோட்டத்தை இவங்க உருவம் கொடுத்து இவங்க அதை பெருசா ஊதின வர்றாங்க. மாநாட்டுல இந்த துண்டறிக்கை கொடுத்த கூட சீமானவர்களை வீழ்த்த சதிதான். கண்டிப்பா அது உண்மைதான், எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது அவங்க என்ன வேணா பண்ணு போட்டுங்க. புரியுதுங்களா? நாம் தமிழ் கட்சி காலின்னு நாங்க விஜய் வந்தோன்னே, புரியுதா? அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் ஐயா வந்தப்ப அதான் சொன்னாங்க, ஐயா விஜய் வந்தப்ப அதான் சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? பரப்பினீங்க ஒரே ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க நாங்க கூட்டத்துல. அறிவுதான் இல்லைன்னா 1-2 கூட தெரியாம போயிடுச்சு அதுங்களுக்கு. புரியுங்களா? நாம் தமிழ் கட்சி வந்து காலத்தின் கட்டாயம் ஐயா. புரியுங்களா? இது வந்து இப்ப நான் கூட நாம் தமிழ் கட்சி சேர்ந்து பயணம் பண்ண எனக்கு இல்ல. அம்மையார் ஜெயலலிதா, நான் ஏடிஎம்கே. ஆமா, என் குடும்பமே ஏடிஎம்கே தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேர்த்தப்போ எங்க அம்மாக்கள் நான் சொன்னேன், ஐயா ஸ்டாலினால தான் இதுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நான் சொன்னேன். சரியா? அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தீபா அம்மா கட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல போய் நான் என்னையும் சேர்த்துக்க நான் சொன்னேன். பேரவைன்னு. ஆமா, தீபா பேரவை, தீபா மக்கள் பேரவைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல போய் சேர்ந்தேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போனப்போ அதுல வந்து உணவு கொடுத்துட்டு இருந்தேன். போயிட்டு இங்கிருந்து கலெக்ட் பண்ணி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். புரியுங்களா? அப்ப கடைசி நாள் எல்லாம் கலவரம் ஆகி போச்சு. அப்ப போனப்போ போட்டு வழியா சுத்தின்னு வந்தது சீமான் அங்க எங்களுக்கு எல்லாம் கேர் ஆகி போச்சு. அங்கேயே சுத்தி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு மயக்கமாயிடுச்சு. தண்ணி எடுத்து கொடுத்த சீமான் யாரா அது? எல்லாரும் அடிச்சு ஐயா ஸ்டாலின் வந்தாரு வேணல, வாட்டர் பைட்டில எடுத்து அடிச்சு அமிச்சாங்க அவரை. இன்னும் நீங்க பாத்துங்க, செய்தியிலே போட்டாங்க, வாட்டர் பைட்டை எரிஞ்சு அமிச்சாங்க அவர் மேல, வெளியே போய் அரசியல் ஆக்காதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் பண்ணி அப்பதான் எனக்கு சீமானா யாருன்னு எனக்கு தெரியும். புரியுங்களா? இவரை மட்டும் ஏன் சார் அப்புறம் அவர் பேசுனதெல்லாம் பார்த்து இவர் சொல்றது உண்மையா நடைமுறைக்கு வருமா? உண்மையா இந்த சீமான் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே கால ஞானம் உடையவங்க. காலத்தை கணிக்கிறன்ட்டு அவ்வளவு தெளிவா இருக்கும். தம்பிகளை சொல்றீங்க? தம்பிகளும் சரி தங்கைகளும் சரி, நாம் தமிழ் கட்சி இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே கால ஞானிகள். ஒரு விஷயத்த திட்டத்தை கொண்டு வரலாம், இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படியே சொல்லுவோம். புரியுதுங்களா? கால ஞானம் படிச்சுக்கோங்க. சீமான் கொடுக்குறவங்களாம் அறிவாளிங்க.